பொண்ணு ரேகா அவங்க 2 பேரும் லவ் பண்றாங்கல்ல, இவங்க 2 பேரையும் பிரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக சிந்தாமணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வேற லெவல்ல ஒரு தில்லாலங்கடியான ஒரு திட்டம் ஒன்று போட்டுறாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா அது அவங்களுக்கே ரிவர்ஸ் ஆகி அதனால அவங்க தான், அதாவது அவங்களும் அவங்களோட கணவர் தான் ஒரு மிகப்பெரிய பல்ப் ஒன்று வாங்குறாங்க. அதாவது சிந்தாமணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த அளவுக்கு வந்துட்டாங்களா, இந்த மாதிரி பொண்ணு கேட்குற அளவுக்கு வந்துட்டாங்களா, இதுக்கு மேலே இவங்களை சும்மா விடக்கூடாது, அதுக்காக இந்த மாதிரி நம்ம வேற மாதிரி ஏதாவது பண்ணோம் அப்படின்னா அது வேற மாதிரி பிரச்சனை ஆயிரும். அதனால இதை வேற மாதிரி டீல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த மாதிரி ரேகாவை கால் பண்ணி, அதாவது இந்த மாதிரி ரேகாக்கு இந்த மாதிரி அவங்க அப்பாவை கால் பண்ண சொல்லி இந்த மாதிரி எல்லாமே இந்த மாதிரி நல்லபடியாக பேசுற மாதிரி பேசி இந்த மாதிரி ரேகாவை நம்ம வீட்டுக்கே வர வைங்க, அதுக்கு ஒரு திட்டம் இருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அவரும் இந்த மாதிரி அதே மாதிரி செஞ்சிருப்பாரு. இந்த மாதிரி அடுத்த நாள் ரேகாவும் அவங்க வீட்டுக்கே வந்துடுறாங்க, அவங்க அப்பாவோட வீட்டுக்கு வந்துடுறாங்க. அப்படி இருக்கும்போது ரேகா அவங்களோட ரூம்ல இருந்துகிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அவங்க ரூம் இந்த மாதிரி வெளிப்பக்கமா அவங்க அப்பா லாக் பண்ணிடுறாங்க. அப்படி லாக் பண்ணிட்டு இந்த மாதிரி வெளியில இருந்து கத்துறாங்க, ஐயோ அடிக்காத சத்தியா, இதுக்கு மேலே என்னால அடி தாங்க முடியாது அப்படின்னு சொல்லி பயங்கரமா கத்திக்கிட்டு இருக்காங்க. ரேகா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வெளியில வரலாம் அப்படின்னு பார்த்தா அவங்களால வெளியில வர முடியல, லாக் பண்ணிருக்கு இல்லையா. ஸோ அவங்களும் பார்த்தீங்கன்னா என்னாச்சுப்பா அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. ஒரு 10 நிமிஷம் கழிச்சு இந்த மாதிரி கதவை திறக்கிறாரு. கதவை திறந்தா இந்த மாதிரி அப்படியே சட்டையெல்லாம் கிழிஞ்சு அவரோட கண்ணாடி எல்லாம் உடஞ்சு இந்த மாதிரி கீழே எல்லா பொருளும் இப்படியே அலங்கோலமா சிதறி கிடக்குது. அதை பார்த்து ரேகா என்னாச்சுப்பா அப்படின்னு கேட்கறாங்க. அதுக்கு இந்த மாதிரி சொல்றாங்க, அது ஒன்றும் இல்லாமல் அந்த மாதிரி சத்தியா அந்த மாதிரி உன்னை தேடி வந்தா, அந்த மாதிரி நான் பேசிட்டு இருந்தேன் தம்பி, எதா இருந்தாலும் அமைதியாக பேசிக்கலாம், பேசி முடிவெடுப்போம் அப்படின்னு சொன்னேன். ஆனால் அவனும் இதில் பேசி முடிவெடுக்க என்ன இருக்கு, நானும் அவனும் ஓடி போய் தான் கல்யாணம் பண்ணி இதை தடுக்கிறதுக்கு நீ யாரா, அந்த சிந்தாமணியை பழிவாங்க தாண்டா அந்த மாதிரி உன் பொண்ணை நான் லவ் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி நீ என்னென்னோ சொல்லி என்ன அடிக்க ஆரம்பிச்சிட்டமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அதை கிட்ட ரேகாவா அவங்க அப்பா அப்படியே ஒரு மாதிரியே பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கு அவங்க அப்பா என்னமா அந்த மாதிரி பார்த்துட்டு இருக்க, அவங்க அப்பா அடிபட்டு நிற்கிறேன் நீ இந்த மாதிரி பார்த்துட்டு இருக்க அப்படின்னு கேட்கறாங்க. அதுக்கு ரேகாவா என்னப்பா இந்த மாதிரி இருக்கீங்க, அதாவது நம்ம அம்மா தான் மோசமானவங்க அப்படின்னு நினைச்சா நீங்க அதை விட மோசமா நடிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ காமிக்கிறாங்க. அதாவது இவங்க வீட்டில் நடக்கிற விஷயங்களை சிசிடிவி கேமரா வழியா பார்க்க முடியும். ஸோ அதை தான் ரேகா அந்த மாதிரி அவங்களோட மொபைலில் பார்த்துருப்பாங்க. என்னடா சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மொபைலில் பார்த்துருப்பாங்க. பார்த்தா இந்த மாதிரி எல்லாத்தையும் இவரே தான் பண்ணியிருப்பாரு. இவரே ஒரு சட்டையை கழிச்சு கண்ணாடி உடச்சு இந்த மாதிரி எல்லா பொருளையும் செதற விட்டுருப்பாரு. அது எல்லாத்தையும் பார்த்துருப்பாங்க. அதை தான் இங்கே வந்து காட்டிக்கிட்டு இருக்காங்க. என்னப்பா இந்த மாதிரி பண்ணியிருக்கீங்க, இவ்வளோ சீப்பாக நடந்துக்கிறீங்க, அதாவது நம்ம அம்மா தான் ரொம்ப கேவலமாக நடந்துப்பாங்க அப்படின்னு நினைச்சா நீங்க அதை விட கேவலமாக நடந்துக்கிறீங்களோ, உங்க மேலே எனக்கு ஒரு மரியாதை இருந்துச்சு அது இப்போ இல்லப்பா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே போயிடுறாங்க. அதுக்கப்புறமா அவர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சிந்தாமணி கால் பண்ணி அடிப்பாவி நீ என்னடி ஐடியா கொடுத்தா, உன்னோட ஐடியாவால் இப்போ என்னோட மரியாதையும் போச்சு, அவ்வளோதான், இனிமேல் அவங்க கல்யாணத்தை யாராலையும் நிறுத்த முடியாது, அது நடக்க தான் செய்யும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கிட்ட சிந்தாமணி அடங்கொய்யால அப்படிங்கிற மாதிரியும் பார்த்துட்டு இருக்காங்க.